வணக்கம் நண்பர்களே. இயற்கைக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய டெக்னாலஜியும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது இந்த பெஞ்சல் புயல். ஏன்னா லெஃப்ட்டில் இண்டிகேட்டரை போட்டு ரைட்டில் கையை போட்டு ஸ்ட்ரைட்டாக போவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இந்த புயல் அழகாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போயிருக்குது. ஏன்னா நீங்கள் என்ன வேணாலும் கணிச்சிக்கிங்க, உங்கள் கணிப்புக்குள்ளே நான் கிடையாது அப்படிங்கிறத மிக தெளிவாக உணர வச்சுட்டு போயிருக்குது. ஏன்னா ஒரு வாரமாக வச்சு செஞ்சுருக்குன்னே சொல்லலாம். இப்போது கடைசியாக இப்போ எந்த சூழ்நிலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈவினிங் 6 மணி அந்த மாதிரியான சூழலாக பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மகாபலிபுரத்துக்கு அருகில் ஒரு 50 கிலோமீட்டரில் இருக்குது. இது கரையை கடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டருக்குள்ளே வேகத்தில் நகர்ந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. மேற்கு திசையை நம்ம நோக்கி போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இது எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ வந்து கடைசியாக இப்போ மேற்கு திசை நோக்கி போகுதுன்னு கடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அநேகமாக அது நள்ளிரவில் ஒரு 11 மணி டு 12 மணி அந்த மாதிரி டைமில் தான் கடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஊரே கிட்டத்தட்ட சைலண்ட்டாக தான் இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த புயலால் மக்கள் மிகப்பெரிய வருத்தத்துக்குள்ளானாங்களா சந்தோஷத்துக்குள்ளானாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட வேலைகளை பார்க்க விட்டுருக்குது, அதே சமயம் பிரச்சனைகளும் க்ரியேட் பண்ணியிருக்குங்கிற மாதிரி தான் சொல்ல முடியுது. பட் ஓரளவு பாதிப்பு கம்மியான ஒரு புயலாக தான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த புயல்லையும் மிகப்பெரிய அளவில் வேலை பார்த்துருக்காங்க காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை, பாதுகாப்புத்துறைன்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலும் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றியை சொல்ல வேண்டிய ஒரு சூழலில் தான் இருக்கோம். பட் இந்த புயல் அடுத்த கட்டத்துக்கு நோந்து போயிட்டுருக்கு. அநேகமாக சென்னையில் மழை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி நண்பர்களே.